இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் 4/5/2025 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:56, லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி பிற்பகல் 1:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மாலை 6:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இன்றைய நாளை ஒரு சிறந்த நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. ஆறுதல்களும் திருப்தியும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சில விருப்பமில்லாத இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது சற்று நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. அதிகமான பேச்சுக்களை என்று கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. விவாதங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில எதிர்பாராத காரணங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பண விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்கள் ஏதாவது ஆலோசனைகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் தருவீங்க. சில உதவிகளும் செய்வீங்க. ஆன்லைன் விளையாட்டுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. ஏமாற்றங்களும் ஏற்படலாம். வாங்கிய கடன்களை கொடுத்து முடிக்கவும் செய்வீங்க. இதனால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். தொழிற்சாலைகள்ல வேலைகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. இயந்திரங்கள் மற்றும் நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தடைகளையும் கண்டு தளரவும் மாட்டீங்க. அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகள்ல கோட்டை விட்டு விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். உறவினர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்துல அன்புடனும் இனிமையான வார்த்தைகளையும் பேசுவதும் நல்லதுதாங்க. வீட்டை அலங்கரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கட்டுமானம் தொடர்புடைய விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுடைய வீட்டுல விருப்பமான புதிய பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உறவினர்கள் கிட்ட சற்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. புதிய வேலைகள் சார்ந்த எண்ணங்களும் ஈடேறும். பயணங்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும்.
வாகனங்கள் சார்ந்த பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். உத்தியோகத்துல தவறிப்போன சில வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. எண்ணங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. இனிமையாக பேசுவதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்குங்க. ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலையின் காரணமாக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. அனுசரணையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. இதன் மூலம் நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க. தடைகள் இருந்தாலுமே உங்களுடைய திட்டமிட்ட செயல்பாடுகளின் காரணமாக இதனை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல கவனக்குறைவின் காரணமாக தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல கடுமையான விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. நீண்ட காலமாக மனதில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சில ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவது உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். தாய் வழி சொத்துக்களுடைய வகையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுக்கு உரிய பங்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், வழக்கறிஞர்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல கவனமாக இருந்து வியாபாரத்தை செய்வதும் நல்லதுதாங்க. ஓரளவிற்கு லாபத்தையும் பெறலாம். ஆனால் கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது. கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். மற்றவர்களுக்கு ஆலோசனைகளையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் சமாளிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். கடுமையான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாங்க. சுமூகமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. இன்று மாணவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வாங்க. எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். அண்டை வீட்டாரிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காண்பீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. சில பிரச்சனைகளுக்கு ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு
மனதுல இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். வேலையில வேகத்தையும் காட்டுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. கோயில் திருப்பணிகளுக்காக நன்கொடைகளையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிரமமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். வீட்டுல சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை நல்ல முறையில தக்க வைத்தும் கொள்வீங்க. சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. வேலை பளுவின் காரணமாக சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது போன்ற முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபார போட்டியில வெற்றியும் உண்டாகும். ஐடி ஊழியர்களுக்கு வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் திருப்பணிகளுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. இதனால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகளும் நீங்குங்க. கையில் உள்ள பணத்தை சாதுரியமாக கையாளவும் செய்வீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சகோதரர்களினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருந்ததை வாங்கியும் தருவீங்க. அவர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடுமையான போட்டிக்கு பின்னர் அரசாங்க ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரலாம். பதட்டமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன அழுத்தங்களும் சோர்வும் நீங்கும். உங்களுடைய உழைப்பிற்கான வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில கடினமான நேரத்துல அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் என்ற சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களின் மூலம் முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சார்ந்த பயணங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இணையம் சார்ந்த வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். வேலைக்கான முயற்சிகளும் ஈடேறும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியமும் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில கடுமையான போராட்டத்திற்கு பின்பு ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். மன அழுத்தங்களும் சோர்வும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு செழிப்பான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில் தக்க முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான நாளாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வாக்கு தரும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று பணம் சம்பந்தப்பட்ட வாக்குகளை யாருக்கும் கண்டிப்பாக தரவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் கோபமாகவும் சந்தேக உணர்வுடனும் பேசவும் வேண்டாங்க. இது விரிசல்களை ஏற்படுத்தியும் விடலாம். உங்கள் தாய் தந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதர சகோதரிகளுக்காக விரைய செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன சறுக்கல்களும் மாறும். இன்று சில சுபகாரிய வேலைகளை நீங்க முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த அதிருப்திகளும் மாறும். வியாபாரத்துல சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை நீங்க எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமையாக செயல்பட்டு மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருக்கின்ற உறுப்பினர்கள் கிட்ட வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். மன அமைதி பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். என்று சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். குடும்பத்துல சில மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கண்கள் தொடர்பான தொந்தரவுகளும் ஏற்படலாம். வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றும் விடுவீங்க. பழைய நினைவுகளினால அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. அவசரப்பட்டு எதிலும் நீங்க ஈடுபடவும் வேண்டாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானமும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய திறமையான திட்டமிடுதல்களின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களிடத்துல ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை விரைவாக முடித்தும் விடுவீங்க. இன்று பணிகளை எளிமையாக கையாளக்கூடிய ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மும்முரமாக மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையும் எளிமையாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. உங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. எடுத்த வேலைகள்ல இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று அரசு ஊழியர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கொடுக்கப்பட்டு இருந்த வேலைகளை 1க்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மற்றவர்களுடைய ஆதிக்கம் உங்களின் மீது ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செயல்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதமாக இருக்கவும் செய்வாங்க. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கவனமுடன் இருந்து வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையிருப்பும் கரையும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க.
பணிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடாமல் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. சில அரசாங்க ஆர்டர்களை போராட்டத்திற்கு பின்புதாங்க பெற வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில சில முற்போக்கான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. புதிய வியூகங்களை அமைத்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண முதலீடுகள் செய்யும் விஷயத்துல மூத்த நபர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. பணியிடத்துல சிறப்பான சூழலும் உண்டாகும். திருமணத்திற்காக தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த மாதத்துல திருமண தேதியையும் குறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் என்ற கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுக்காகவும் சில உதவிகளையும் செய்து மன திருப்தியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. போட்டி தேர்வுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கவும் வேண்டாங்க. சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக தடைப்பட்டு இருந்த சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மனதுல இருந்து வந்த கோபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். கோபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் அமையுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. முந்தைய நாட்கள்ல தவறவிட்டு இருந்த வாய்ப்புகள் இப்பொழுது மீண்டும் கிடைக்கவும் செய்யும். என்று வேலை செய்கின்ற இடத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே கண்ணும் கருத்துமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் இருப்பீங்க. உடன் வேலை பார்ப்பவர்களும் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. முடிந்து போன பிரச்சனைகளை பற்றி இப்பொழுது நீங்கள் விவாதம் செய்யவும் வேண்டாம். இது தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு என்று சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இது பயனுள்ள செலவுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கலைநுட்பமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது அசதியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பாக்கிகளை எல்லாமே சிரமப்பட்டாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பைனான்ஸ் தொழில ஏற்பட்டு இருந்த சிரமங்களும் நீங்கும். வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் ஏதாவது அவப்பெயர்கள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளை நீங்க பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். எதிலும் வெற்றியையும் பெற்றுவிடலாம். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருந்து எந்த ஒரு வேலையையும் சாதிக்கவும் செய்வீங்க. தந்தை வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சுமூகமாக பழகவும் செய்வாங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வேலை தொடர்பாக நினைத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னர் செய்த முதலீடுகளின் மூலமாக இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும்.
யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திட்டமிட்டு இருந்து வந்த பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோருடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கமிஷன் தொடர்பான வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பிற மொழி பேசும் மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இப்பொழுது பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். சேமிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடன் செயல்பட்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சாதகமான முடிவுகளாகவும் இருக்கும். பணியிடத்துல சில சவாலான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அமைதியாகவும் செயல்படுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல என்ற அமைதியான போக்கும் காணப்படுங்க. உறவில நல்லிணக்கத்தை காப்பாற்றவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. சில முடிவுகளை கவனமாக எடுப்பதும் நல்லது தாங்க. நேர விரயங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த கான்ட்ராக்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அவசரத்தையும் காட்டவும் வேண்டாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல சாதகமான போக்கும் காணப்படும். உறவினர்கள் கிட்ட சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்க புத்திசாலித்தனமாக சமாளிக்கவும் செய்வீங்க. என்று கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் உயர்வதற்கான வழிகளை நீங்களே யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஏதாவது புதிய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உறவு நிலை இனிமையாகவும் இருக்கும். வீட்டை அலங்கரிப்பது மற்றும் புதிய பொருட்கள் வாங்குவது போன்றவற்றிற்காக இன்று நேரத்தை செலவும் செய்வீங்க. அதுக்காக பணத்தையும் செலவும் செய்வீங்க. வீட்டுல விருப்பமான புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதுல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. தேவையற்ற வாக்குறுதிகளை தந்து அலைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். சில முடிவுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சமூகம் தொடர்பான பணிகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சில ஆன்மீக விஷயங்களிலையும் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அலுவலகத்துல உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல உங்களுடைய தேவைகளை அறிந்தும் செயல்படுவீங்க. தாமதங்களும் நீங்குங்க. வேலைகள்ல வேகத்தையும் காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. அவசரத்தை காட்டவும் வேண்டாம்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். சமூகம் சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சில விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சமநிலையான உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை தரமாக முடித்து தரவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுறுசுறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுகளை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு இன்று சுமூகமான போக்கும் காணப்படுங்க. தகுந்த நேரத்துல தாய்மாமனுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று விடுமுறை இல்லாமல் வேலைகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலிலும் வியாபாரத்திலும் சிறப்பாக நடந்து வேலையில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த படிப்போரும் நீங்கும். தள்ளிப்போன விஷயங்கள் உடனடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்கள்ல ஒன்று நல்லபடியாக தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. சில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. சில வேலைகளை உடனடியாக முடித்தாக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்கள் கிட்ட இருந்து வந்த பய உணர்வுகளும் மனக்குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்கள் கிட்ட இதனை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். திருமண ஏற்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்கள் துணையின் வழியாக உடன் பிறந்தவர்கள் ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. பணவரவுக்கு ஏற்றபடி செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். மனதளவுல இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். சில நெருக்கடியான சூழ்நிலைகள்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகளும் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகள் மற்றும் தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதன் மூலமாக நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெளிவும் உண்டாகும் என்ற நம்பிக்கையான சிந்தனையுடனும் இருப்பீங்க. பணியில உங்களுடைய நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடனான உங்கள் அணுகுமுறையில நேர்மையாக இருப்பதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்று சமமாக தங்க இருக்கும்.
சிலருக்கு சேமிப்பு கணக்குகள்ல இருக்கின்ற பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. முன்பு வாங்கி போட்ட நிலத்தை இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கமிஷன் வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த நிலுவைத் தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மற்றவர்களை சந்தேகப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்து இருந்த பணம் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. என்று வியாபாரத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சிலருக்கு தொழில முன்னேற்றமான போக்கும் ஏற்படலாம். பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை முரண்டு பிடித்தாலும் கவனமாக அவர்களை கையாள்வதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செல்வதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். என்று தொழில உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளும் கைக்கு வந்து சேரலாங்க. அவ்வப்பொழுது சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களை நீங்களே சுறுசுறுப்புடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலைகளை முடிப்பதில் கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். உறவினர்களுடைய உதவியினால சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய தலையீடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீதிமன்ற வழக்குகள்ல ஓரளவிற்கு எதிர்பார்த்த சாதகமான போக்கும் காணப்படும். சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களினால சில பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. வழக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல இழுபறிகளும் நீங்கும். எந்த ஒரு பணியையும் மற்றவர்களை சார்ந்திருக்கவும் வேண்டாம். முன்பின் தெரியாதவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாகன பயணங்களின் பொழுது நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு இருந்து வந்த மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இருபரியான போக்கும் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை பொறுமையுடனும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்வதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்றைய பணிகளை முடிப்பதற்கு சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உறவுல நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல ஒத்துப்போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆழ்ந்த முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல தொந்தரவு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. என்று கூடுதலாக வேலைகள் பார்க்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. மனைவி இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. அவர்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளித்தும் பேசுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். தேவையில்லாமல் யாருடனும் வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு பிள்ளைகளும் கட்டுப்படவும் செய்வாங்க. சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். தாய் வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வேலையாட்களை அமர்த்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் குடும்பத்துல ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகளை முடிப்பதுல கவனமாக இருப்பதும் நல்லது. சில விமர்சனங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய உதவியினால சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய தலையீடுகளும் இருக்கத்தாங்க செய்யும். நீதிமன்ற வழக்கு விஷயங்கள்ல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. தவறிப்போன சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களிடையே நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வழக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை திட்டமிட்டு செய்வதன் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவுல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல தெளிவாக எடுத்துக் கூறுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சில செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உடல் உழைப்பின் காரணமாக கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உடல் அசதியுடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் வாங்கி விற்பதுல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆசைப்பட்ட நகைகளையும் வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. IT ஊழியர்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய உறவினர்கள் நண்பர்கள் உங்களை சந்தித்தும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாகவும் இருப்பீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. கூடுதலான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல எதிரிகளினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக செய்தாலே போதும். வங்கி மற்றும் சில நிறுவனத்திடம் இருந்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோரிடத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது தாங்க. பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளும் நீங்கும். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். எழுத்து சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில தடைகளுக்கு பின்பு நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பெருமைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும், புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். சில தடைகளுக்கு பிறகு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். வேலைகளை கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. கிடைக்கின்ற வேலைகளை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. இதனால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சற்று செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு பிரியமானவற்றை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. எந்த விதமான குறைபாடும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஒரு 2 நாட்களாக இருந்து வந்த வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் நீங்குங்க. இதனால தடைப்பட்டு இருந்த பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி மற்றும் பிள்ளைகளுக்காக தங்க நகைகளையும் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கவும் செய்வீங்க. பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்று சற்று கூடுதல் வேலைகளும் இருக்கத்தாங்க செய்யும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. தொழில்ல முன்பு செய்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். சிலருக்கு இது சம்பந்தமாக எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மொழி பேசுபவர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகளினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணவரவும் இருக்கும். உடன்பிறப்புகள் சாதகமாகவும் இருப்பாங்க. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மாமன் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படும். பணவரவிற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.